கேக்குதா பிள்ளைங்க எல்லாரும்? பேசுறாங்க. ஆம் சார். Assalamualaikum sir. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம். கேக்குதா எல்லாருக்கும்? Sir, Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம். பேசுறது எல்லாருக்கும் கிளியரா? ஓ சார். சார். எல்லாரும் சோகமா இருக்கிறீங்களா? அம்மா அப்பா அம்மா சோகமா இருக்காங்களா? No sir. ஆம் சார். இல்ல சார். ஓ சார். எல்லாருக்குமா சேர்த்து நம்ம துவா செஞ்சுக்கணும். சரிதானே? ஃபைன். இப்ப இதை மட்டும் நான் அனுப்பிச்சுக்கொள்றேன். சம்ரா வந்து இந்த நம்ம இந்த தனுவெளி பேப்பர் செய்யறோம்னா என்ன, அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு அதானே செய்வோம், அதால நாளைக்கு அது ஒரு எடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த பேப்பர் முடிய நம்ம செகண்ட் டைம் பேப்பர் ஒன்று செய்யும். சரியா? என்ன அடுத்த பாடத்தோட செகண்ட் டைம் முடியுது. அடுத்து என்ன பாடகி? 16ஆம் படம் என்னது? பெருக்கல் விருத்தி. ஓகே, பெருக்கல் விருத்தியா? சரி, இப்ப நான் வந்து சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். ஒரே சேர்த்துங்க. சரி, மற்றவங்க ஜாயின் ஆகி கொள்வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்க. இப்ப பெருக்கல் விருத்தி படிக்கிறோம். நம்ம எதுல இருந்து படிக்கணும்? கூட்டல் விருத்தில இருந்து அந்த விஷயத்தை ஃபுல்லா படிக்கவே. சரி, சும்மா பெருக்கல் விருத்தி சொன்னா பெருக்கல் விருத்தி பெருசா எக்ஸாம் வாரம் இல்லை. கூட்டல் விருத்தில இருந்து அந்த விஷயங்களை படிச்சு அதுக்கப்புறம் தான் படிக்கணும். ஓகே, ஸோ செய்வோமா? சரி, சரியா? சரி, அதுக்கு பிறகு உள்ள கேள்வியில வாசிக்கிறீங்களா? வாசிக்கலாம் சார். நேத்து செஞ்சது தானே. நேற்று செஞ்சதுல பேலன்ஸ் செய்கிறேன். நேற்று எத்தனையாம் பக்கம் செஞ்சோம்? பேஜ் நம்பர் 4 அப்படிதானே? பேஜ் நம்பர் 4 பேலன்ஸ். ஓகே, பேலன்ஸ் வாசிங்க. வாசிக்கவா சார்? வாசிங்க. திரள்மிடுறன் வலையிலிருந்து இடைய புள்ளியை காண்க. ஓகே, திரள்மிடுறன் வலையில இப்ப இடைய புள்ளியை காணட்டா. ஏதுல இடைய புள்ளின்னு சொல்லி இருக்கு? என்ன ரீசன் அந்த இடைய புள்ளின்னு சொல்லி இருக்கு? ஏன் அப்படி சொல்லி இடைய புள்ளி அப்படின்னா என்ன? சரி, என்ன ரீசன் அந்த இடைய புள்ளின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அச்சுல புள்ளிகள் எழுதுகிறேன். எக்ஸ் அச்சுல புள்ளிகள் எழுதுகிறாரு, இடைய புள்ளின்னு சொல்லி. அதாவது இடைய புள்ளி நான் இடையம் என்னன்னு சொல்லியிருக்கேன் தொடக்க கிளாஸ்ல சொன்னேன்.
இடையம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்? இடையம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்? இரண்டாம் காலனி. விளையில சத்தமா பேசுங்களா சார்? இரண்டாம் காலனி. இரண்டாம் காலனி. சரி, இடையம் அப்படின்னு இடையத்துக்கு இன்னொரு பேர் கேட்கல தானே? வடிவா திங்க் பண்ணி சொல்லுங்க. இடையம் அப்படின்னு ஏறுவரிசைப்படுத்திய எண்ல நடுவுல வர்றேன்னா இங்க நம்ம ஏறுவரிசை படிச்சுதானே எல்லாமே இருக்கு. அப்ப என்ன மிச்சத்தை சொன்னா சொல்லுங்க. நடுப்புள்ளி. நடுவுல வர ஒரு பெருமதி அப்படித்தான் இந்த இடத்துல சொல்றோம். அப்ப இடையத்துக்கு இந்த இடத்துல என்ன சமன்பாடு? எத்தனாவது கொஸ்டின்? இதுல எத்தனாவது கொஸ்டின் வருது? மூணாவது. மூன்றாவது. சரி. அடுத்த பிள்ளைங்க நான் இன்னொரு சொல்லி கொடுத்தேன். இதுல நீங்க சிலாக பிழை விட்டுருந்தீங்க. அதை நான் திருத்தினேன். ஓகே தானே? அதுல ஓகே இருக்கு. வழியா பார்த்துக்கொள்ள இதுல குறிக்கிற புள்ளில இந்த எல்லாத்தையும் நோட்ஸ் மாதிரியே சொல்லித்தான் செஞ்சேன். ஸோ ஒரு ரெக்கார்டிங்கையும் பார்த்துக்கொள்ளுங்க. விலங்காட்டி அதை போட்டோ பிடிச்சி அனுப்புனீங்கன்னா தான் தெரியும். சரிதானே? ரைட். ஐமன் கேக்குதா? ஐமன் தம்பியோட நோட்ஸை வந்து இன்னைக்கு கிளாஸ் பண்ணி அனுப்பணும், மறந்துடாதீங்க. சரியா? சார். நோட்ஸ் அனுப்பியிருக்கணும். இந்த படம் எல்லாம் குறிச்சு அனுப்பிருக்கீங்க. மற்றவர்களும் நான் அனுப்பாதாக்கள் இன்னைக்கு அனுப்பியிருக்கணும். ஜெனிஷுக்கு அனுப்புனீங்களா? ஜெனிஷுக்கு அனுப்புனதா? இந்த படம் வந்து நீங்க புலப்பட இறக்கிருப்பீங்க. யாருக்கு சர்பா சொன்னா உங்களுக்கு? சர்பாக்கு வேற யாருக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த படத்தை பத்தி. எதிர் சொன்னதா? யாருக்கு சொன்னது படத்தை பத்தி? படத்துல பிழை இருந்த எல்லாருக்கும் சொல்லி இருக்கு. சரிதானே? மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கம்மா. சார் போர்ட் கிளியர். மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கம்மா. போர்ட் கிளியர் இல்லையா? கிளியரா இருக்கா? ஓ சார். சம்மா நீங்க முதல்ல அந்த ஆப்பை ஏத்துனீங்களாமா? இங்க வாங்க சம்மா. சம்மா கேக்குதா? இல்ல சார். ஒரு எப்ப ஏத்தேல மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. ரிப்பீட் ஒரு எப்ப ஏத்தேல அந்த எப்ப வச்சு வீட்டுல ஒவ்வொரு இடமா நின்று ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னா அதுவும் செய்யல. ஸோ அதால நான் வந்து ஒண்ணுமே இதுக்கு ஆக்ஷன் எடுக்குமா. சரிதானே? கவரேஜ் இல்லாட்டி நான் ஒன்றும் செய்யல. என்னன்னா இதெல்லாம் நான் சொன்னதானே, சொல்லாம இருந்தா சொல்லுவேன். இதெல்லாம் செய்ய சொன்னதானே. ஒரு போட்டோ அந்த புள்ள செய்யாம கவரேஜ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் செய்யல. எல்லாரும் கிளியர் தானே? பிள்ளைங்கள கிளியர் இல்லாமல இருக்கு. கிளியரா இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் வந்த மாதிரி நேற்றைய கிளாஸ் மாதிரி கிளியரா இல்லாதவர்களுக்கு தான் நான் ஒரு எப்பட பேரும் போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்புங்கன்னு சொன்னேன். நீங்க அனுப்பாட்டி உங்களோட ஃபோல்டு வந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கிளாஸ் கிளியரா நல்லா தான். ரெக்கார்டிங் பாக்குறீங்க? ரெக்கார்டிங் பாத்தீங்க? கிளியரா இருக்க கிளாஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு வார கவரேஜும் கிளியரா தான் இருக்கு. அம்மா நீங்க அப்படி ஏதாவது செஞ்சீங்களா? ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எதாவது அடிச்சிருந்தீங்களா? இல்ல சார். இல்லாட்டி நான் ஒன்றும் எக்ஷன் எடுக்கல தானே. சார் அது என்ன ஆப் சார்? குரூப்ல போட்டிருக்கோம்மா. ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லி பை ஊக்லான்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறாங்க. குரூப்ல போடுற மெசேஜ் ஒரு முறை பாருங்க. சும்மா போடுறது இல்ல, தேவையில்லாம மெசேஜ் போடுறதில்ல. குரூப்ல தேவையான மெசேஜ் தான் போட்டிருக்கு. அது ஒரு முறை பாருங்க. சரியா? அப்படி கவரேஜ் இல்லை அப்படின்னா அதுல உள்ள வச்சுக்கோனா செய்யறது. இல்ல அப்படின்னா உங்களோட ஏரியால கவரேஜ் இல்லைன்னு எனக்கு கவரேஜ் இல்லை, உங்களோட ஏரியால உங்களுக்கு கவரேஜ் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டைம்ல ஆகும். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனையாவது கொஸ்டின்மா? மூன்றாவது. அப்ப இடையமுக்கு பிள்ளை இந்த இடத்துல இது ஒரு என்னவாக்கப்பட்ட தரவு? கூட்டமாக்கப்பட்டதா கூட்டமாக்கப்படாததா? கூட்டமாக்கப்பட்டது. கூட்டமாக்கப்பட்டது. கூட்டமாக்கப்பட்டதுக்கு இடையம் காண்றதுக்கு என்ன சமன்பாடு?
என்சக 1/2. அந்த நான் சொல்றேன் நம்ம என்ன சொல்றேன், நம்மளை விட்டு அந்த மூளை வந்து குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிடுது. வடிவா திங்க் பண்ணி பாருங்க. கூட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்னன்னு போடுவோம், எண்ணின் கீழ் 2. கூட்டமாக்கப்படாதுன்னா என்சக 1/2 2. இந்த 2 சமன்பாட்டை எழுதி கொடுங்க. இந்த 2 சமன்பாட்டையும் போட்டு கொடுங்க. இந்த 2 சமன்பாட்டையும் போடுங்க. சார் கூட்டமாக்கப்பட்டண்டாவா இன்னைக்கு 2? கூட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எண்ணின் கீழ் 2. இப்ப இது வந்து என்னமாக்கப்பட்டது, கூட்டமாக்கப்பட்டதான் இந்த இடத்துல உங்களுக்கு தரப்படுறது. ஆகவே இதுக்கு சமன்பாடு என்ன, எண்ணின் கீழ் 2. அப்ப எண்ணின் கீழ் 2 என்ன போட்டு என்ன எழுதிட்டீங்க, கூட்டமாக்கப்பட்டது. அந்த விஷயத்தை நான் எழுதினீங்கன்னா விட எழுதிக்கொள்ள உங்களுக்கு. ஓகேயா? சரி, ஓகே சார். இது கஷ்டம் கொஞ்சம், அந்த விலகி கொள்றதெல்லாம் சரியான கஷ்டம். ஸோ கொஞ்சம் வடிவா இதில் எழுதுவோம். இப்ப நம்ம இதில் எழுதும் போது என்னென்ன போடுவோம், ஆம் இப்படி போட்டு என்னென்ன போடுவோம், கால என்ன எழுதுவோம், ஈட்டு. ஈட்டு அப்படின்னு போடுவோம். ஈட்டு அப்படின்னா என்னது, ஈட்டு அப்படின்னா அதுல வர்ற அந்த என்னது, எது இதுல இதுல எது ஈட்டு சொல்லுங்க பாப்போம். விநாயகர், இதுல எது ஈட்டு, இதுல எது ஈட்டா இருக்கும். சரி, இப்ப நம்ம ஈட்டு அப்படின்ற விஷயம் படிக்கலாம் தானே பிள்ளை. ஈட்டு அப்படின்ற விஷயம் படிக்கும் போது இந்த ஈட்டுன வார்த்தை இதுல படிச்சோம், நினைவிருக்கு ஏதாவது, கூட்டமாக்கப்பட்டதுல படிக்கிறதா கூட்டமாக்கப்படாததுல படிக்கிறதா, ஈட்டுக்கு எதுல வரும், கூட்டமாக்கப்பட்டதுல. இல்ல இவ்வளவு சொல்லுவீங்க சரியா. கூட்டமாக்கப்படாது இருக்குதானே, அதாவது இந்த பேப்பர்ல இந்த பிடிஎஃப் இருக்குதானே, இந்த பிடிஎஃப்ல இந்த பிடிஎஃப்ல அதுல உள்ள பிடிஎஃப் இருக்குதானே, இப்படி அந்த பிடிஎஃப்க்கு போங்க எல்லாரும். அந்த பிடிஎஃப்ல முதலாவது பேஜ்ல 25 சொல்லி ஒரு நம்பர் போட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் காலனி இடைவீச்சை காண்க. கேக்கா? ஆம் சார். ஆயிஷா பிரிண்ட் அடிச்சியா? ஆயிஷா பிரிண்ட் அடிச்சியா? இல்ல சார். பிரிண்ட் அடிக்காம இதை நீ செய்ய போற அப்படின்னா ஆயிஷா, உனக்கு கடைசி வரைக்கும் நீ செஞ்சு பிரயோசனம் இல்லை. அதுக்குதான் பிரிண்ட் அடிச்சு நீ தலைகீழாதான் நடப்பான் அப்படின்னா அப்படியே சரியா, அப்படியே பிரிண்ட் அடிக்காத சரியா. கீழே தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் காலனை இடைவீச்சை காண்கன்னு கிடக்கு தானே அந்த இடத்துல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதுல கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஏறுவரிசையில் இருக்கா, ஏறுவரிசையில் இருக்கா, எல்லாம் ஏறுவரிசையில் இருக்கு. அப்ப சரி சரிதானே, முதலாவது விஷயம் சரி. ரெண்டாவது, இப்ப எப்பயும் இந்த தரவுகளுக்கு தான் பெயர் என்ன சொன்னோம். இப்ப இதுல பாருங்க, ஒரே நம்பர் 2 தடவை வந்திருக்கா, இருக்கு 3 தடவை வரலாம். அந்த நம்பர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபார்மட்ல மாத்தி வைக்கணுமா இல்லையா. இப்ப 2 தொடக்கம் நான் என்ன செய்யலாம், 0 தொடக்கம் 10 ஒண்ணு எடுத்து அதுக்குள்ள முதல்ல இருக்கிற அந்த ஒரு எத்தனை 6 7 8 நம்பரை உள்ள போட்டு வைக்கலாம் தானே. நான் எப்படி எழுதுவேன், இதுக்குள்ள இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இப்படி எழுதி வைப்பேன்.
அதாவது 0 தொடக்கம் 10க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை இங்க என்னவா போடுவேன், மீடு 2 எண்ணிக்கையா போடுவேன். சரிதானே? அந்த இடத்துல வடிவா பாருங்க, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், மீட்டு. அப்ப முதலாவது இருக்க 2க்கு பேர் என்ன? முதலாம் ஈட்டு. மீட்டு. இரண்டாவது இருக்க 2க்கு பேர் இரண்டாம் ஈட்டு. அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன வரும், 3ஆம் மீட்டு 4ஆம் மீட்டுன்னு வரும். இது எப்ப சொல்லுவோம், ஏறுவரிசைப்படுத்திய புறவைக்கு தான் சொல்லலாம். சரிதானே? இதை நான் உங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு நினைவு செஞ்சு காட்டினா. ஓ சார். சரிதானே? இந்த இடத்துல ஈட்டு கதைப்போமா அப்படின்னு கேட்டா கதைக்கலாம், கதைக்காமலே விடலாம். இருந்தாலும் நம்ம அப்படிலாம் உங்களுக்கு கதைக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லுறேன். அப்ப ஈட்டுன்றது யாருக்குள்ள வரப்போகுது, இந்த யாரு மீடிரனுக்குள்ள வரப்போது அந்த விஷயத்தை விளையாடுறோம். சரிதானே? அப்ப இடையத்தை காணும். மொத்தம் எத்தனை இருக்குன்னு கண்டு வச்சோம், மொத்தம் எத்தனை இருக்குது மீடிரனுக்குள்ள கூட்டுனா மொத்தம் 48. அப்ப 48க்கு 2 அப்படியே பிரிச்சு எத்தனை வரும், 24ஆம் ஈட்டு. அல்லது 24 போடும். 24 வீட்டுன்னு போட்டா ஓகே, சந்தோஷம். அப்ப இதுல 24 எங்க இருக்குன்னு போய் பாப்பீங்க. கேள்வி என்னமா கேட்டிருக்கு, இடைய புள்ளி என்னன்னு கேட்டிருக்கு. புள்ளியை தான் கேட்டிருக்கு. சரிதானே? இதுல எண்ணிக்கொண்டு வாங்க, 24 எங்க வருது, அப்படியே என்னோட இப்ப நான் அது ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல வழியா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயம் சரியா உண்மையாவே மனசுல எடுத்து நிக்கிறதுக்கு சரியான கஷ்டம். அதால நான் சொல்ற விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா லேஸ். முதலா நம்ம என்னத்தை கண்டோம், எல்லாரும் சொல்லுங்க. எத்தனையாவது ஈட்டுன்னு கண்டோம். ஈட்டுன்னு கண்டோம். முதலாவது ஸ்டெப் முடிஞ்சானே. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஸ்டெப்ல ஈட்டை கண்ட பிறகு ரெண்டாவது ஸ்டெப்ல அந்த ஈட்டு யாருக்குள்ள இருக்கும், எதுக்குள்ள இருக்கும், மீடுரன்களுக்குள்ள இருக்கும். ஓகே தானே? மீடுரன்களுக்குள்ள எத்தனையாவது இருக்குமா, 24வது இருக்குமா. நான் மீடுரன்கள் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணித்தான், அதாவது சேர்த்து ஒன்று கூட்டித்தான் என்ன எழுதியிருக்கேன், திறன் மீடுரன். அப்ப இந்த மீடுரன் எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டா இல்லையா, மொத்தமா 48 வந்து 48 இதுக்குள்ள வந்து. அப்ப இதுல 24வது இருக்கிறது கிட்ட உங்களோட கையை கொண்டு போங்க எல்லாரும். 24 எங்க இதுகிட்ட கையை கொண்டு போயிட்டு அடிமட்டம் வைக்க, எல்லாத்தையும் அடிமட்டத்தால சரியா இதுக்கு சமாந்தரமா வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், இதுல ஒரு கோடு போட்டிருக்காங்கடா, அந்த கோட்டுக்கு உள்ளாட போற மாதிரி ஒரு கோடை முதல்ல அடிங்க. படிச்சிட்டீங்களா? சார் அந்த கோட்டிலே தான் அடிக்கணும் இருக்கிய. இல்ல நான் சொல்ற விஷயத்த முதல்ல செய்யுங்க. யாரும் எதுவுமே சொல்லாதீங்க. முதல்ல சொல்றது செய்யுங்க. நான் முதலாவது சொன்ன விஷயம் ஓகே தானே? 24வது வீட்டு ஓகே எல்லாருக்கும் கண்டது? 24 முதலாவது சரி. ரெண்டாவது விஷயம், இந்த 24வது வீட்டு பாக்குறதுக்கு என்ன செய்யலாம், மீடுரன் பார்ப்போம். மீடுரன்ல 24வது இருக்கிறது நம்மளால சும்மா கண்டுபிடிக்க இயலாது. அதால நம்ம என்ன செய்ய பாருங்க, 24 இருக்கிற உங்களால சும்மா கண்டுபிடிக்கலுமா, யோசிச்சு பாருங்க. 5 9 கூட்டினா 17. 5 9 14. இங்க ஒரு 3 எத்தனை, 17. இப்ப இதை கூட்டுங்க, எத்தனை வந்துருது, 31. அப்ப 24 ஸ்பெசிபிக்கா நம்மளால கண்டுபிடிக்கலாது. அந்த ரீசனாலதான் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல திறன்மிடல் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கணும். அதாவது ஓர்டர் வைஸ் வழியா பாருங்க, ஓர்டர் வைஸுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதி தானே, இது ஓர்டர் வைஸுக்கு தான் நம்ம இங்க எழுதிக்கணும். அப்ப இதுல என்ன செய்யணும், திறன்மிடல்ல போயிட்டு 24வது இருக்கிற ஆளுகிட்ட போயிட்டு அதுல இருந்து இப்படி ஒரு கோடு வரைங்க. அதாவது புள்ளிக்கு சமாந்தரமா போற மாதிரி வரைங்க முதலாவது. சரியா? வரைஞ்ச இந்த இடத்துல ஒரு இடத்துல டொட்டாவது தானே, இந்த இடத்துல ஒரு இடத்துல டொட்டாவது தானே.
அதாவது இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல வெட்டுது தானே, இவரை வரையும் போது இதுல வெட்டுது தானே. ஓ சார். ஆம் சார். இந்த வெட்டுனதுல இருந்து நேரா கீழே வரணும். நீங்க வெட்டுனதுல என்ன செய்யணும், நேரா அப்படி அடிமட்டத்தை வச்சு வாங்க, நேரா கீழே வாங்க. நேரா கீழே வந்தீங்கன்னா அது எந்த புள்ளியில சரியா முட்டுதோ அதுதான் அந்த இடைய புள்ளியா இருக்கு. அதுதான் அந்த இடைய புள்ளியா இருக்கு. அதெல்லாம் இந்த இவ்வளவு விஷயத்தையும் செய்யுங்க. திரும்பி சொல்றேன். ஓகே, சரி. அப்ப எப்பயும் வீட்டு கண்டா எதுல போய் பார்க்கணும்? வீட்டு கண்டா எங்க போய் பார்ப்பீங்க? திரள் வீடு 2ல கீழே இங்க போய் பார்ப்பீங்க. பார்த்து எங்க வருதோ அதுல இருந்து நேரா திரள் மீட்டர் வளைய வரைஞ்சீங்க, அதை போய் சந்திப்பீங்க. சந்திச்ச பிறகு கீழே அப்படியே போவீங்க. போனா என்ன வரும்? அந்த அவங்க கேட்ட இடைய புள்ளி இந்த இடத்துல வந்து. இது ஓகே எல்லாருக்கும்? தேவைன்னா நான் ஒரு அம்புக்குறி போடுறேன், நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்றத நான் ஒரு அம்புக்குறியை கூட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது எல்லாருக்கும் என்ன பெருமதி வந்துச்சு? சரியான புள்ளியில இல்லாம சார். விடையில அந்த சரியா புள்ளிய நடுக்க கஷ்டமாயிடுது. 30க்கும் 35க்கும் இடையில ஒரு கோட்ல வெட்டுப்படுது. ஓ சார் சரியா அப்படிதான். 30க்கும் 35க்கும் ஒரு கோட்ல வெட்டுப்படுது. அப்ப நம்மளால அக்யூரேட்டான இதை எடுக்க எழுதுது அப்படின்னா என்ன ரீசன்? என்ன ரீசன் இருக்கும்? இல்ல இந்த கிராஃப் ஷீட் மாதிரி தராதாலையா? கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று தராத ரீசனால நம்மளால என்ன செய்ய எழுதுல, அக்யூரேட்டான அந்த புள்ளிய கண்டுபிடிக்க எழுதுது. சோ அதனால நமக்கு அதுக்கு இப்ப இந்த கேள்வியில் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். இப்படி ஒரு 30க்கு 35 ஒரு 34 33 மாதிரி வரும். அப்படிதான் இதுல அக்யூரேட்டா சொல்ல இல்ல. அது ரீசன் என்ன? ஆயிஷா அக்யூரேட்டா சொல்லுவியா? உங்க பிடிஎஃபே இல்ல, சும்மா கொப்பியில வரைஞ்சு சரி. ஏன் பிடிஎஃப் எடுக்கிறது என்ன ஆயிஷா பிரச்சனை? கடை கனதுரமா? ஊர்ல கடை இல்லையா? நாளைக்கு இருக்கு. இல்ல இதுக்கப்புறம் நீங்க எடுக்கவே வேணாம், அப்படியே வச்சுக்கணும். பாடம் முடிஞ்ச பிறகு என்னதுக்கு எடுப்பாங்க? அது படிக்கையில ஒரு விருப்பம் வேணும். இந்த பாடம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு அது விளங்க இல்லை. அதோட என்ன செஞ்சுட்டா இதை பிரிண்ட் அடிச்சு எப்படி வைக்கணும் அப்படியே வச்சுக்கோ. பிரிண்ட் எல்லாம் எடுத்துறாத. ஏன் பிரிண்ட் எடுக்க சொல்றேன் அப்படின்னா, பேப்பர்ல பிடிஎஃப் வச்சு செய்யலாம். ஆனா எக்ஸாம்ல பிடிஎஃப் தந்தவன்ட்ட செய்ய விட போறான்? எக்ஸாம்ல பிடிஎஃப் தந்தா செய்ய விட போறான்? இல்ல. பேப்பர் தானே செய்ய விட போறான். அதெல்லாம் பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தா நமக்கு ஒரு அதுல அந்த ரிசல்ட் கிடைக்கும், அந்த ஃபீல் ஒன்று கிடைக்கும் செய்யறது. சரிதானே? அதை ஒண்ணு ட்ரெயின் பண்றதுக்கு தான். ட்ரெயின் பண்ண விருப்பம் சார். சொல்லுங்க. இதுல திரள் மீடிரன் எப்படி 4 48 4 நாளா கூட்டிட்டு போனேன்? அது அவங்களோட விருப்பம், அவங்க தாரதை பொறுத்து இருக்கு. நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம 5 10 போகலாம். இப்ப நமக்கு தரப்போற படம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுல எத்தனையாவது கொஸ்டின்ல பிள்ளைகள் கிராஃப் ஷீட் மாதிரி தந்திருக்காங்க? எத்தனையாவதுல எத்தனையாவது கொஸ்டின்ல கிராஃப் ஷீட் மாதிரி தந்திருக்க பார்த்து சொல்லுங்க. தரலையா?
கிராஃப் கிராஃப் ஷீட் ஷீட் இல்ல சார். 8வது பேஜ்ல சார். எங்க இருக்கு கிராஃப் ஷீட் மாதிரி? 8வது பேஜ்ல கிராஃப் சார். ஷீட் இல்ல சார். கிராஃப் ஷீட் இல்லையே இதுல. கிராஃப் ஷீட் தெரியுமா, பாத்திருக்கீங்களா முதலாவது? ஓ சார். ஓ சார். ஆச்சா கிராஃப் ஷீட் பாத்திருக்கானே. உங்களுக்கு கிராஃப் ஷீட் வந்து மெட்ஸ் புத்தகம் மாதிரி இருக்கு, மெட்ஸ் காப்பி மாதிரி. இல்ல கொஞ்சம் அது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் உண்டு இல்ல. சோ இதுல உங்களுக்கு வந்து ஏண்டா இல்ல 2வது பேஜ்ல இருக்குதானடா பண்ண போறீங்க. இதுல பாத்தீங்க பிரிண்டிங் உள்ள பாத்தீங்களா சார்? ஒழுங்கா பட்டியல் ஆனா இந்த பிடிஎஃப்ல அப்படித்தானே தந்துருக்காங்க 2வது பேஜ்ல. ஓ சார். ஓ நன்றி. 100 அதுல பாரு 0 10 20 30 40 போட்டிருக்காங்க. அது ஒவ்வொன்று கடையிலையும் குட்டி குட்டியா மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கும்? 0ல இருந்து 1 1ல இருந்து 2 ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5. ஒரு கோடி தானே. ஓ சார். அப்ப நம்ம இப்படித்தான் எடுக்கணும் உண்டு இல்லை. இது அவனே அந்த கேள்வி இதை சந்திக்கான். இப்ப நம்ம செய்யற டைம்ல இப்ப இவன் தாரான் அப்படிங்கிற போது நம்ம அப்படியேதான் எடுப்போம். அதுல போயிட்டு மாத்தம் செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். கீழேங்கிறத மட்டும் நமக்கு ஏத்த மாதிரி குறிச்சுக்கிட்டோம். மனைஜா எப்பயும் ஓடுறது தான் வரணும். பிள்ளைகள் கீழே வந்து இந்த மீட்டிங் இஸ் பீயிங் டிரான்ஸ்கிரிப்டட்னு எதுவும் வந்துச்சுன்னா அது ஓகே கொடுத்து வைங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. சரியா? டிரான்ஸ்கிரிப்டட்னு சொன்னா நான் பேசுற வாய்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அதோட சேர்த்து நீங்க பண்ற மெசேஜ் எல்லாமே வந்து எனக்கு வந்து சேரும். அதான் விஷயம். ஓகே போமா, இந்த விஷயம் ஓகே தானே? ஓ சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. குறிக்கிறது எல்லாமே கீழே உள்ள கிராஃப் ஷீட் ஒண்ணு வந்து 2வது பேஜ்ல அந்த கிராஃப் ஷீட்ல மாதிரி தான் குறிக்கிறதுக்கு வரும். இந்த கொஸ்டின்லாம் அப்படி ஏன்னா மோஸ்ட் வர கொஸ்டின்ஸ்ல அப்படிதான் தாருது. இப்ப இது கேள்வி வருமா அப்படின்னு கேட்டா நான் ஷுவர் பண்ணி தான் வரும்னு சொல்லி சொல்லிருமே என்னால. சொன்னா ஒன்று மீடுரன் பல்கோனியை கேட்பான், இல்லாட்டி திரள் மீடுரன் வலையே கேட்பான். 2ல 1 தான் கேட்பான். சரிதானே? அப்ப இதுல கஷ்டமான உங்களுக்கு எக்ஸாம்ல போட எதை போடுவான்? திரள் மீடுரன். ஒருவேளை மீடுரன் பல்கோனியை போட போறான் அப்படின்னா அதோட சேர்ந்து இந்த கேள்வியை போடலாம். கொஞ்சம் உங்களை மூளை வேலை செய்யணும். இப்ப திரள் மிடல் வலைதான் உங்களுக்கு பாக்குறது கஷ்டமா தெரியும். சரிதானே நான் சொல்றது? பிள்ளைங்களே பிள்ளையா இல்ல சார். அப்ப மீடுரன் பல்கோணி இருக்கிறாங்க, அதோட சேர்த்து வேற என்னத்தை போடலாம்? இப்ப மீடுரன் பல்கோணி ஏ பாட்டாவும் பி பாட்ல இருந்தது கேட்கலாம். இது தரவுகளை வகைப்படுத்தல் பாடம் சம்பந்தமா யோசிச்சு பாருங்க. வேற என்ன படிக்கணும்? சுமையா தெரியுமா? அது என்னடா எல்லாரும் பேருக்கு முன்னுக்கு ஒரு டொட் போட்டு ஒரு இது அண்டர் ஸ்கோர் இதுன்னு அதுக்கு என்ன சொல்றது? டேஸ் ஒன்று போட்டு டொட் போட்டு வச்சிருக்கீங்க. பேர் மேல வந்து நிக்கணும்டா. பேர் மேல வந்து நிக்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல விட சொல்லுங்க. சஹா வாயே துறக்கிற இல்ல, அக்கீலா வாயே துறக்கிற இல்ல, ஐமன் வாயே துறக்கிற இல்ல, பேர் மட்டும் மேல கடந்த என்ன பிரயோசனம்? முதல்ல எல்லாரும் வந்து விடையை சொல்லி பழகணும். மனைச்சா சஹா அக்கீலா எல்லாரும் விட சொல்லி பழகணும். வாயை திறந்து விட சொல்லி பழகணும் 2 பேரும். சரியா? சொல்லுங்க. வேற என்ன கொஸ்டின் அந்த இடத்துல கேட்கலாம்? விளையாமா இல்ல வரையில அது நான் கேட்டது அதோட மிக்ஸ் ஆகி வரும். சரி, தரவுகளை வகை குறித்தல் 10ஆம் ஆண்டுல ஒன்று படிச்சேன். என்னது? என்ன மாசமையா? வட்டவரை. வட்டவரை. அப்ப மீடுரன் பல்கோணியை தந்து போட்டு பி பாட் வேலையில் என்னது கேட்கலாம்? வட்டவரை 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல படிச்சு கொடுத்தோம் தானே? சரிதானே? 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல அழகா படிச்சு ரெக்கார்டிங் வேலை செய்யுது. சரிதானே? முன்ன வேலை செஞ்சு அதுக்கப்புறம் லிங்க் போனதால ஒண்ணு வேலை செய்ய. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் வாசிக்கிறீங்களா? சர்ஃபா எங்க? சர்ஃபா வாசிங்க.
உயர் புள்ளி பெற்ற 25% மாணவரை தெரிவு செய்ய வேண்டுமாயின் மாணவன் பெற வேண்டிய மிக குறைந்த மாணவன் புள்ளி பெற வேண்டிய என்ன வாசிக்கிறான் நீ ஒழுங்கா வாசி. உயர் புள்ளி பெற்ற 25% மாணவரை தெரிவு செய்ய வேண்டுமாயின் மாணவன் பெற வேண்டிய மிக குறைந்த புள்ளி அது. ஏமா உடஞ்சி உழப்புற மாதிரி வாசிக்கிறான்? மயக்கம் வருதா? சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? தனி குச்சன் சத்த வாசி பார்ப்போம். நீ வீட்டை எப்படியா கதைப்பா? யோசிச்சு பாரு. இல்ல. வாசி பார்ப்போம். சஸ்னா உயர் புள்ளி இருவாரம் அப்படியே சஸ்னா வந்துச்சா? ஓ சார் வந்தியா? அப்படியே ஏறிமா கதைச்சு கேட்டு விட்டுறாத. படிச்சுட்டான்னா பெரிய பிரச்சனை. சரி வாசிங்க. உயர் புள்ளி பெற்ற 25% மாணவரை தெரிவு செய்ய வேண்டுமாயின் மாணவன் பெற வேண்டிய மிக குறைந்த புள்ளி அது. சரி. சீமா நவால். ஓ பண்ணிக்கிறேன் சார். இல்ல நான் அதுக்கு கூப்பிடல. இங்க வா. சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா உயர் புள்ளி பெற்ற 25%. இப்ப சும்மா சொல்லுங்க, இதுதானே இந்த புள்ளிகள்ன்றது, அப்படிதானே? புள்ளிகள் தானே. புள்ளிகள் சொல்றது என்னாச்சு? அன்வைட் பண்ணுவேன். எக்ஸ் ஆச்சு. இதுல ஆக கூடுன புள்ளி எது எவ்வளவு? 50 தானே. 50 தானே இல்ல. விடைன்னா எப்படி எழுதுவீங்க? தமிழ் பாடத்துல ஒரு கேள்வி வரும்போது, இல்ல ஹிஸ்டரி பாடத்துல ஒரு கேள்வி வரும்போது, இது வந்து இந்த இந்த என்னது என் பேரு, இந்த ராசதானியை ஆண்டவன் யார் அப்படின்னா மஹிந்த ராஜபக்ச தானே எழுதுவீங்க. இல்லதானே, ஒரு விடதானே சொல்லணும். இப்ப விட மாதிரி சொல்லுங்க. 50. ஆக குறைஞ்ச மார்க்ஸ் 15. அப்ப ஆக கூடுன புள்ளியை எடுத்தாங்கன்னு சொன்னா எந்த பக்கத்து திசையில இருக்கும்? அது வலது பக்கத்துல இருக்கு. சரியா? நீ போய் வலது பக்கத்துல இருக்கு. சரிதானே? சரி. இப்ப 25% ஆட்கள் வந்து எத்தனை எடுத்துக்காங்கன்னா உயர் புள்ளி பெற்றிருக்காங்க. முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க? இதுல எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? சரியா சார். இந்த கேள்வி விளங்கப்படுத்த விளைவிச்சா? ஓ இதுல என்ன அப்படின்னு சொல்லி போட்டது என்னது? எண்ணிக்கை. என்ன எண்ணிக்கை? PDF பிரிண்ட் எடுத்தீங்களா? ஓ எடுத்தேன் சார். நான் இடையில முதல் தொடக்கத்தை விலங்க இல்ல பந்தியா இருக்கணும். அப்படி எதுவும் இருக்கா? பந்தியாவா? இல்லையே. பந்தியான ஒரு 4 வரையும் பந்தி தான் இருக்காது. சரி, இந்த 4வது கேள்வி 4வது பேஜ்ல தானே அந்த கேள்வியோட சொல்றேன். நாலாவது பேஜுக்கு போயிட்டா தானே? ஓ மேல ஒரு வரி இருக்குதானே? அதையாவது வரின்னு சொன்னா வாசி. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்கள் கணித பாடத்தில் பெற்றுக்கொண்ட கணிப்பீட்டு புள்ளிகள் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. இப்ப யார் மார்க்ஸ் எடுக்கிறது? இப்ப மாணவர்கள். அப்ப யார் எண்ணிக்கை தருவாங்க? மாணவர்கள் எண்ணிக்கை தந்திப்பாங்க. சரியா சொல்றது? ஓ அப்ப நம்ம இந்த மாணவர்களோட எண்ணிக்கைய அவங்க எடுத்த மார்க்ஸ வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்? ஒரு பரம்பல் மாதிரி செஞ்சோம். சரிதானே? ஓன்னு சொல்லுது. ஓ சார். ஓ சரிதானே? வகுப்பாய்டு எப்படி தெரிவு செய்யறாங்க? 15ல இருந்து 20க்குள்ள எத்தனை பேர் எடுத்துக்காங்க? 3. அப்ப இதுல இருக்கிறதுல என்னது? மாணவர்கள தெரிவு சார். எண்ணிக்கை விளையாட. அப்ப இங்க மீடுரண்டு போட்டிருக்காது. இங்க ஒரு எண்ணிக்கையை தான் மீடுரன் குறிக்கும். மீடுரன் என்னத்தை குறிக்கும்? ஒரு எண்ணிக்கையை தான் எப்பயுமே குறிக்கும். அப்ப இந்த இடத்துல சரி, நான் சும்மா கேட்கிறேனே,
30 தொடக்கம் 35 எத்தனை மாணவர்கள் எடுத்துக்காங்க? 30ல இருந்து 35 மார்க்ஸுக்குள்ள எத்தனை பேர்? 14. பார்த்தா சொல்லல தானே? சொல்லல தானே? அதே மாதிரி மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? இதான் கேள்வி. மொத்தமா எத்தனை பேர் மார்க்ஸை வச்சு காய்க்கிறாங்க? மொத்தமா எத்தனை பேர் மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? சிம்பிளா கேக்குது. 48 தானே? 48 சொல்லல தானே? அப்ப இங்க போடுறதும் எண்ணிட்டு போட்டதும் என்னது? 48. எண்ணிக்கை போடும். இல்லாட்டி மொத்த வேற எப்படி சொல்லலாம்? மொத்த எண்ணிக்கைக்கு பதிலா இந்த இடத்துல மொத்த வீடு ரெண்டும் சொல்லலாம். மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு? 48. அதுல எத்தனை சதவீதமான ஆட்கள் வந்து மார்க்ஸ் கூட எடுத்துக்காங்கன்னா 25. 5. அப்ப 25 இங்க 100 அப்படின்னு போடுவோம். விளையினா அப்ப 25% ஆட்களுக்கு 48 பேர்ல 25% என்ன மாதிரி இருக்குன்றதை காணப்போம். அப்ப 48 இங்க தர 100 மேல் 25 இதை சுருக்குங்க. 100 25 சுருக்குனா 4. 4 முறை. 4 4 சுருக்குனா வரும் வர 48 4 சுருக்குனா 12 முறை. அப்ப 12 மாணவர்களுக்கு தான் என்ன கிடைச்சிருக்கு? மார்க்ஸ் வந்து கிடைச்சு. இந்த மார்க்ஸ் வந்து கிடைச்சிக்கா? இல்ல இல்ல. மாணவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க? சீமா நீ சொல்ல. அத சீமா நவால கேட்கும் போது மத்தார்கள் எப்படி இருக்கணும்? வாயப்பத்திட்டிக்கோங்க. சரிதானே? இந்த 12 பேருக்கு என்ன வந்துடும்? மிக குறைந்த புள்ளி. மிக குறைந்த புள்ளியா? மச்சா அப்ப கேள்வி வாசிங்க. உயர் புள்ளி கேள்வி வாசிங்க இருக்கா? உயர் புள்ளி பெற்ற 25. குறைஞ்ச புள்ளியா? இல்ல சார், நான் லாஸ்ட் இத பார்த்தேன் சார். லாஸ்ட் இதை பாத்தீங்களா? அப்ப 12 பேருக்கு என்ன பிள்ளைகள் கிடைச்சிக்கும்? உயர் 12 பேருக்கு என்ன கிடைச்சிக்கு? மொத்தம் 48 பேர். அதுல 12 பேருக்கு என்ன கிடைச்சிக்கும்? உயர் புள்ளி. உயர் புள்ளி கிடைச்சிக்கும். சரியா? எத்தனை பேருக்கு வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு? 12 பேர். சரிதானே? சரி. உயர் புள்ளி பெற்ற ஆட்கள் வந்து வடிவா பாருங்க. இந்த திறன்மிடன் வலை எப்படி போகுது? நான் இப்ப சும்மா கேட்கிறேன். இங்க இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சிருக்கேன்? மீடுரன்களை கூட்டி தான் இதுல எழுதியிருக்கோம். அப்படிதானே? மீடுரன்கள் கூட்டி கூட்டி தான் நீங்க எழுதியிருக்கோம். எத்தனை வரைக்கும் எழுதிருக்கோம்? 48 வரை. அதுக்குதான் இங்க நம்ம குறிச்சிருக்கோம். நான் சும்மா கேட்கிறேனே. எத்தனை? 40 இருக்கும் போது திறன்மிடன் எத்தனை ஆச்சு? புள்ளி 40 இருக்கும் போது திறன்மிடன் எத்தனை? புள்ளி வந்து 40 இருக்கும் போது திறன்மிடன் எத்தனை இருந்து? 45. அப்படியே எடுத்து ஏதாவது அடிக்கதான் தோணும். 39. அண்ணா நேரா பார்த்து எத்தனை தெரியும்? 19 ஆயிக்கும். 39 இருந்தீங்க திறன்மிடன். அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இங்க ஒவ்வொருத்தர மார்க்ஸையும் என்ன செய்வாங்க? ஓடருக்கு கூடிக்கொண்டு விதத்தை போற விதத்தை தான் காட்டியிருக்கு. விளங்கிட்டா? அப்ப இது என்னன்னு சொன்ன? திறன்மிடன் அப்படின்னா மீடு ரெண்டா என்னன்னு சொன்ன இந்த இடத்துல இந்த கேள்வியில மாணவர்கள மொத்த எண்ணிக்கை இல்ல சில குட்டி மாணவர்கள் எண்ணிக்கை. அப்ப இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை தான் இப்படி எழுதியிருக்காங்க. சரிதானே? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 48 பேர். அவங்களை யாரோட சேர்த்து எழுதிக்கு? புள்ளிகளை வச்சுக்கொண்டு இந்த திறன்மிடன் எழுதி. சரிதானே? அப்ப 12 பேர் வந்து கூடுன மார்க்ஸ் எடுத்தாங்க. அப்ப இதுல எப்படி போகுது? முதல்ல குறைவான மார்க்ஸ் எடுத்தாங்கன்றதானே குறிக்கிறோம். சரிதானே குறிக்கிறது? முதல் 4 பேர் எடுத்துக்கொண்டு 20 மார்க்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர். 3 பேர். 25 மார்க்ஸ் ஆகும்போது எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 8 பேர். இந்த 8 பேர் எப்படி வந்து சொல்லுங்க. 25க்கு குறைய எடுத்து எத்தனை பேர் இருக்காங்க? 25 குறைய எத்தனை பேர் இருக்காங்க? 5 3 5 5 3 5 ஆடா 8 சரி. 30 மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்துக்காங்க? 17 பேர். இந்த 17 பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 30க்கு மேல, அதாவது 30க்கு குறைய எடுத்து எல்லாரையும் கூட்டுங்க. 9 5 14 14 3 17. அப்ப இந்த எடுக்கிற மார்க்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மார்க்ஸ்களா கூட்டி கூட்டி கொண்டுதான் வராங்க. சரிதானே? அப்ப நம்ம இதுல 12 பேருக்கு கூட அப்படின்னா மிச்சம் எத்தனை பேருக்கு குறைய வந்திருக்கும்? அந்த அதிக உள்ள புள்ளிக்கு குறைவா எத்தனை பேர் வந்திருக்கும்? மொத்தம் 48 பேர் இருக்காங்க. அதுல 12 பேர் போனா மிச்சம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
36. இந்த 36 பேருக்கு மார்க்ஸ் வந்து அந்த உயர் புள்ளின்னு சொல்ற புள்ளியை விட கூட வந்திருக்குமா குறைவா இருந்துக்குமா? குறைவு வந்து. குறைவா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு குறைவே இவங்க 12 பேருக்கு தான் கூட. ஒன்று நீங்க இந்த 12 பேரை வச்சுக்கொண்டு இங்க இருந்து போகலாம். அப்ப 48ல 12 போனா எத்தனை வந்துக்கும்? இப்படியே வந்து எத்தனை வரைக்கும் வருவீங்க? 36 அப்படியே என்ன செய்வீங்க? ஒரு நேர்கோட போடுவீங்க. நேர்கோடு எதுல வெட்டுப்படுதோ அதுல இருந்து நேரா கீழே அப்படியே வருவீங்க. புரியுதா? சார் நான் சொன்னதை முதலாவது செய்யுங்கம்மா. ஒன்றுமே கதைக்காதீங்க இப்போதைக்கு. நான் சொன்னதை முதலாவது செய்யுங்க. வேற எதுவுமே கதைக்காதீங்க. இந்த அம்புக்குறி போடுற இல்ல, நான் தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்காக. இந்த அம்புக்குறி போடுற இல்ல, நான் தான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். இதை போட்டீங்களா? இதை போட்டீங்களா? ஓ சார். வடிவா பாருங்க. மாணவர்கள் எண்ணிக்கை 36 தாண்டின பிறகு வர்ற அந்த புள்ளி தான், அந்த 36ன்னு சொல்ற அந்த புள்ளி தான் உயர் புள்ளியா நிற்கும். வடிவா பாருங்க. இதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு இடத்துல இப்ப நான் ஒருவேளை இந்த இடத்துல கை வச்சுட்டு மேல அப்படியே போறேன். இது என்ன புள்ளி? இது ஒரு 40க்கு கூட வாரிக்கு. நான் இந்த இடத்துல கை வைக்கும் போது இவர் எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்? 36ல இருந்து 48க்குள்ள இருக்கும். அப்ப 36ல இருந்து 48க்குள்ள எடுத்த அந்த மாணவர்கள் தான் என்ன புள்ளி பெற்றார்கள்? உயர் புள்ளி உயர் புள்ளி பெற்றவர். இதுக்கு கீழே இருக்கிற இவங்க எவ்வளவு வரும்? குறைந்த புள்ளி பெற்றார். குறைந்த புள்ளி பெற்றவர். சரியான லேசா என்ன 100? இல்ல சார், கஷ்டம். சரிதானே? அதனால சொல்றதை தெளிவா சொல்லணும்னு சொன்னேன். நேற்று 67 வந்துச்சு, இந்த எல்லாம் 8 ஓடி மொத்தம் புத்திரத்துல நினைக்கானா அப்படியே போகட்டும் எங்கேயாவது. சரியா? சரி. இதே மாதிரி நான் திரும்ப செஞ்சு காட்டுவேன். அப்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்யும் போது ஓகேயும். என்ன அம்னா கேட்க வந்தா கேளு. அம்னா தானே கேட்க வந்தது. ஓ சார். சொல்லுங்க. 4வது கேள்வியில மாணவன் பெற வேண்டிய மிக குறைந்த புள்ளியை தானே கேட்டுச்சு. இதுல என்ன கேள்வி கேட்டிருந்தது? இந்த பிள்ளைதான் வாசிச்சு, சர்ஃபா தான் வாசிச்சு. சர்ஃபா தானே வாசிச்சா? மாணவன் பெற வேண்டிய மிக குறைந்த புள்ளி அதுன்னு தான் கேட்டீங்க. ஓ, இதுல இப்ப கேள்வி என்ன இதுல கேட்டிருக்குது? இப்ப உயர் புள்ளி பெற்றார்கள் வந்துமா 25%. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கதை சொல்றேன். நூரா, சல்மா, மின்ஹா வந்துச்சா? மின்ஹா வந்துச்சா? ஓ சார். கோமாளியாம இருக்கியா? விடையெல்லாம் சொல்ல மாட்டியா? ஈரன் சார். வீட்டு ஆக்கள் அப்படித்தானே? விட சொன்னா இல்ல, பாடம் குழப்பம். பாடம் குழப்பம். அதுக்கு என்ன செய்யணும்? இங்க கவனிக்கணும். சரிதானே? வீட்டுல கலர் லைட் போட்டிருக்காங்களா? சின்ன பிள்ளை பாபா என்ன செய்யுது அப்படின்னா பாத்து. நான் சொல்லி நான் சொல்லாம படிப்பிச்சேனா? நான் சொல்லாம படிப்பிச்சேனா? நான் தூங்கும் போதே சொன்னேன் தானே? இல்ல, கொஞ்சம் போல போனாலும் ஒண்ணும் கிடக்காது. சொன்னேன் தானே? நான் பொய் சொல்லல தானே? சஜா மைக்கோ பண்ணி கொடுமா. சரி, வடிவ கேள்வியை நான் பாத்துக்கோங்க. நான் இப்ப சொல்றேன் 75 மார்க்ஸுக்கு மேல எடுத்தார்கள் உயர் புள்ளி பெற்றார்கள் சொல்லிட்டேன். சரிதானே? விளங்கினா எல்லாருக்கும்? எத்தனை மார்க்ஸுக்கு மேல எடுத்தார்கள் பெற்றார்கள்? நான் சும்மா சொல்றேன். இந்த கிளாஸ்ல 75 மேல எடுத்தார்கள் உயர் புள்ளி பெற்றார்கள் எடுத்துக்கொள்ளும். இப்ப வந்து நான் வந்து அம்னாவை எடுத்துக்கொள்றேன். அம்னாக்கு வந்து 80, நூறாக்கு வந்து 78, ஆயிஷாக்கு வந்து 90, சுமையா 95, புஷ்ரா 88. இவ்வளவு பேர் மார்க்ஸ் சொன்னாங்க. எல்லாரும் மார்க்ஸ் 75க்கு மேல இல்லையா? இவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? உயர் புள்ளி பெற்றார்கள் தானே சொல்லுவோம். நான் முதலாவது என்ன சொன்னேன்? 75க்கு மேல எடுத்தாலே உயர் புள்ளி. அப்ப உயர் புள்ளி பெறணும்டா குறைஞ்சது எத்தனை எடுத்துக்கணும்? 75. 75 எடுத்தது சரிதானே?
அதே விஷயம் தான் இந்த கேள்வி. வடிவா என்னன்னு சொல்லியிருக்காங்க, உயர் புள்ளி பெற்ற 25% மாணவர்கள், அதாவது படியா பாருங்க, உயர் புள்ளி பெற்ற அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணி வடிவா நான் சொல்ற மாதிரி எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கருப்பா இங்க வா. ஏன் வடிவா நான் வாசிக்கிறேன், வாசி. உயர் புள்ளி பெற்ற இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும். வாசி. உயர் புள்ளி பெற்ற. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்ப மிச்சத்தை வாசிங்க. 25% மாணவரை தெரிவு செய்ய வேண்டுமாயின் உயர் புள்ளி பெற்றிருக்கணும். அதே போல 25% மாணவர்கள் 25% 25% மாணவரை தெரிவு செய்யும். உயர் புள்ளியும் பெற்றுக்கணும், 25% மாணவர் தான் தெரிவு செய்வாங்க. அப்படி நான் முதலாவது நான் என்னத்தை போய் தெரிவு செய்யணும்? மாணவர்கள்ல 25% எத்தனை பேர்? 25% அந்த சதவீத ஆக்கள் எண்ணிக்கை எத்தனையா வந்துச்சு நமக்கு இங்க? 12. நான் இதுல சொன்னேன் உங்களுக்கு, இந்த திறன்மிடுற எண்ணத்தை காட்டும் மாணவர்கள் எண்ணிக்கையே கூட்டி கூட்டி வச்சிருக்காங்க. சரிதானே? அப்ப கூட்டி கூட்டி போகும்போது அவங்களோட மார்க்ஸ் எப்படி போற மாதிரி காட்டியிருக்காங்க. கூடிக்கொண்டு போற மாதிரி தான் மார்க்ஸும் போடப்பட்டிருக்கு. அப்ப இங்க மாணவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போக போக அவங்களோட மார்க்ஸையும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு திறன்மிடன் படையை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால லேஸ் நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒன்று மேல இருந்து கீழே பார்க்கலாம். அப்ப முதல் கடைசி 12 பேருக்கு தான் என்ன வந்திருக்கும்? அதி கூடின புள்ளியா இருக்கும். நீங்க மாறி இங்கே இது பாருங்க, இந்த 12 பேர் எடுத்தனே 12 பேருக்கு அதி கூடின புள்ளியா இருக்கும். இந்த 12 பேர் எடுங்களேன். இவங்க 12 பேருக்கு அப்படியே இருந்தா அப்படி கீழே பாருங்க, கூடின புள்ளியா பாக்குறதுக்கு அப்படியே தெரியுது கண்ணுக்கு. அப்ப இதே ஓட இருக்கு. மேலவே பாருங்க, மேல இருந்தா வரணும். கூடிய புள்ளின்னு என்ன செஞ்சிருக்கணும்? மேல இருந்தா அவங்கள பார்க்கணும். அப்ப மாணவர்கள் இருக்கே 12. அப்ப அந்த 12வது மாணவன் இருக்கானே இங்க ஸ்டார்டிங் 12 ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகும்? 36. 36 12 மாணவர்கள் எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகுது. 12 மாணவர்கள் வந்தா 48 வந்துட்டு. அப்ப அந்த 36வது மாணவன் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருப்பான்? ஒரு 39 எடுத்திருப்பான். இதுக்கு நான் சும்மா ஒரு விடையே போறேன். இதுக்கு ஒரு 33 அல்லது 34 போறோம். அப்ப இதுக்கு எத்தனை போடுறேன்? 39 போடையா? அப்ப அந்த இந்த அளவு மார்க்ஸ் எடுத்திருந்தா என்ன வந்திக்கும்? உயர் புள்ளி இல்ல. இந்த 39க்கு மேல எடுத்த எல்லாருமே என்ன வந்திருப்பாங்க? கட்டாயம் உயர் புள்ளி பெற்றார்களா இருப்பாங்க. அப்ப குறைந்த புள்ளி என்ன வரைக்கும்? ஆக குறைந்த புள்ளி எத்தனை எடுத்துக்கணும்? அவரு 39. இருக்கிறதுல சரியான கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொல்லித்தான் படிப்பீங்க. நான் சொல்லாம படிப்பீங்க பரவாயில்லை. இங்கேயே கவனிக்கணும். நீங்க கவனிக்க வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா சத்தியமா வழங்காது. சரி, இப்ப சிம்பிளா தான் கேள்வி கேட்டிருக்கான். 25 தான் சொல்லிருக்கு. நீங்க என்ன மனசுல நினைப்பீங்க? 25% எடுக்கிறதுக்கு பாப்பீங்க. அதுல ஏதாவது போட்டிருக்கா? அப்படி குறி போட்டிருக்கா? அப்ப என்னென்ன போட்டிருக்கு? 25 குறையும். அப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, 25க்கும் குறைய எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? 25. அது குறையன்னு சொன்னா இங்க 5, இங்க 8 பேர். 8 பேருக்கு எத்தனை குறைய மார்க்ஸ் வந்து? 25. 25. படியா பாருங்க, 15ல இருந்து 20, 20ல இருந்து 25. 25 விட கூட எந்த ஐடியாக்குள்ள வந்துரும்? 25 தொடக்கம் 30. அப்ப இதுல என்னென்ன ஐடியா வரும்? 15 தொடக்கம் 20 ஒரு ஐடியும் என்னென்ன? அப்ப ஒன்று வந்து 15 தொடக்கம் 20 ஐடியா எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 20 தொடக்கம் 25ல 5 பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேருக்கு? 25 குறைய 8 பேர். அப்ப மொத்தம் 48 பேர். அதுல 8 பேர் எத்தனை சதவீதம் பார்த்தா முடிஞ்சது எனக்கு கேள்வி. எத்தனை வரும்? இங்க ஒரு முறை இதை விட எத்தனை வரும்? 6 முறை. 100 6 விட்டீங்கன்னு எத்தனை வரும்? 100 6 விட்டு சொல்லுவாங்க. 2 சுருக்குனா 3 முறை, இங்க 2 சுருக்குனா 50. 50 3 அப்படின்னா கிட்டத்தட்ட 16 தசம் அப்படியே வருது.
ஆமாம் சார். அங்கால 6 போகுது அப்படி. 16.6 6 தொடர்ந்து போகுதுன்னா 6 7 போட்டு சதவீதத்தை போடுவோம். ஓகேயா? பண்ணிக்கிட்டா ஓகே சார். கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான், அப்படித்தானே? என்ன ஸோ அதில் மீடுன்னு பல்மொழி இருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதில் ஒன்றும் செய்யல. சரி, இப்படின்னு சொன்னா நம்ம இதுல செகண்ட் பேஜ்ல கொஸ்டின் செய்வோமா? இப்ப செகண்ட் பேஜ்ல இருக்கிறது இதை முடிச்சிட்டீங்கன்னா சரி சார். செகண்ட் பேஜ்ல கிளாஸ் முடிப்போம். செகண்ட் பேஜ் எல்லாரும் எடுத்து செய்யுங்க. நான் போட்டு அடிக்கிறதுக்கு இல்லை, நீங்களாவது முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வைங்க. சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்காம நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எழுதிங்களா? அழிக்கையா? அழிக்கையா? சரி ஆமாம் சார். சரி சார். இல்லை, நாளைக்கு பேப்பரை செய்யறதா இல்லாட்டி இதை செஞ்சுட்டு இதுல பேலன்ஸ் எல்லாத்தையும் செய்வோம். இதை செய்வோம். நாளைக்கு இப்படிதான் மயான அமைதியா இருக்கும்போது செஞ்சா பரவாயில்லையா? பேப்பர் செய்வோம். சார் நான் எக்ஸாம் மாதிரி தரேன், அது செய்வீங்களா ஒரு முறை? அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சு விடுறேன். அப்படி செஞ்சா அது முடிஞ்சிடும். சரியா? என்ன சார்? எக்ஸாம் மாதிரி தாரேன். ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன். சார். அந்த எக்ஸாம் அது எல்லாரும் செஞ்சிருக்கணும். எந்த ரீசனும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்னைக்கு காய்ச்சல் தலையிடி என்னவா இருந்தாலும் சரி, நீ செஞ்சே இருக்கணும் எக்ஸாம். நீ எவ்வளவு நேரம் எடுத்தீங்கன்னு பரவாயில்லை. ஆனா நீ எனக்கு ஸ்டார்டிங் ஒரு மெசேஜ், முடியும் போது ஒரு மெசேஜ் போட்டிருந்தா சரி. முடிஞ்சா டைமர் வச்சு செய்யுங்க. அதான் உங்களுக்கு ஒரு பெரிய டைமரை ஸ்டொப் வச்சு எவ்வளவு டைம் போகுதுன்றதை கால்குலேட். சரி, இதை செய்வோமா? இதை செய்யும் போது நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, செய்யறதுக்கு ட்ரை பண்ணணுமா இல்லை சும்மா இருக்கணும்? ட்ரை பண்றேன். செகண்ட் பேஜ்ல பேஜ் நம்பர் பேஜ் 2ல சரியா? கேள்வியை வாசிங்க. யாரு வாசிக்கிறது? ஜுன்ஹா கேள்வி வாசிங்க. பிரிண்ட் எடுத்தீங்களா? முதலாவது ஜுன்ஹா பிரிண்ட் எடுத்தீங்களா? எடுத்தேன். வாசிங்க. 40 விவசாயிகளினால் சந்தைக்கு கொண்டு வரப்பட்ட மரக்கறிகள் தொடர்பான விவரம் கீழே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப இங்க மீடர் வந்து யார் எண்ணிக்கையை குறிக்க போகுது? விவசாயிகளோட விவசாயிகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? அவங்களே வந்துட்டாங்க 40. முதல்ல இதுல திணிவு வந்து என்ன கிலோகிராம்ல, அதே போல விவசாயிகள எண்ணிக்கையும் இருக்கு. அது வந்து எப்படின்னு சொல்லி போடுறான். இதை வந்து கிலோகிராம்.
இப்போ கொஞ்சம் இதை சொல்லுங்க 10 தொடக்கம் 14 அதே மாதிரி 15 தொடக்கம் 19 19 19 தானே ஆம் சார் காணாது நான் மேலே இருக்கிற எழுதணுமா எல்லாத்தையும் இருக்காது கீழே இருக்கிற எழுதுயா ஆம் சார் பிரச்சனை இல்லையா மேலே இருக்கிற எழுதணுமா தேவையில்லை சார். தேவையில்லை. இப்போ நான் அதே எழுதுறேன் வகுப்பாயிடை வடைன்னு வருது அதே மாதிரி விவசாயிகள எண்ணிக்கை அடுத்த திறன் மூலரன் நகடாகண்ட வகுப்பாயிடை சொல்லுவாகும் என்னென்ன வகுப்பாயிடைக்கு 10 தொடக்கம் 14 15 15 தொடக்கம் 19 20 தொடக்கம் 24 மெஷின் மாதிரி சொல்றீங்க அடுத்து 25 தொடக்கம் 29 29 அடுத்து 30 தொடக்கம் 35 தொடக்கம் 39 அவ்வளவுதானா ஆம் சார் விவசாயிகள் எண்ணிக்கை எப்படி வருது 3 3 5 5 8 14 9 திறன் மீட்டர்ல முதலாவது யாருல வரும் முதலாவது இருக்கிற மீட்டர் தான் முதலாவது திறன் மீட்டரையும் முதலாவது வரும் நல்லா இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வர்றது என்ன செய்யும் இவரோட அத போட்டு இது நான் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்க போட தேவையில்லை தேவை 3 5 8 போடுங்க 8 8 கொடுத்தா 16 16 14 30 30 39 39 மொண்டும் 40 மொத்தாக எண்ணிக்கை இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சா எல்லாருக்கும் ஓ ஆம் சார் இது ஓகே தானே முதலாவது விஷயம் திறன்பட பழைய வரையமா ஆம் சார் ஆம் சார் இதுல நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லலாம் கவனமா இருங்க எல்லாரும் இதுல வந்து எதுவுமே குறிஞ்சி தரல அப்ப நீங்க கண்டுபிடிங்க பைய சேர்ந்தவா இருக்கு எப்பயுமே திறன் மீடிரன் பைய எப்பயுமே எக்ஸைட் என்னவா இருக்கு இந்த இடத்துல விவசாயிகள் எண்ணிக்கை அங்க புள்ளிகள் நிக்க இந்த இடத்துல என்ன வரும் விவசாயிகள எண்ணிக்கை நான் சும்மா இதுல போட்டேன் வீணாண்டு போட்ட விவசாயிகள் எண்ணிக்கை வடிவ திங்க் பண்ணி பாரு விவசாயிகள் எண்ணிக்கை இதுல என்ன வரும் வகுப்பாயிடை இந்த இடத்துல வகுப்பாயிடை தான் வரும் அது ஓகே இதுல வகுப்பாயிடை தான் வரும் நான் கேட்கிறது இந்த எக்ஸ் அச்சு இதை குறிக்குது எந்த இடத்துல என்ன குறிக்க போகுது இந்த இடத்துல திணிவை குறிக்க போகுது இதுல என்ன சொல்றாங்க 40 விவசாயிகள் அதே போல கீழே உள்ள அந்த அட்டவணையை இதை நான் எழுத அப்ப இந்த வகுப்பாயிடை என்னத்தை குறிக்குது திணிவு எக்ஸ் அச்சு என்னத்தை குறிக்கும் ஹம்தா அழகா சொல்லுங்க என்னதை குறிக்கும் திணிவுகள் சரிதானே இல்லாட்டி திணிவு அப்ப நம்ம இதுல குறிக்கிறது தான் என்னது வகுப்பாயிடை வகுப்பாயிடை என்னத்தை குறிக்குது திணிவை சொல்றதுக்கு பிரச்சனையாவது காரணம் நம்மகிட்ட அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து இல்லாததும் ஒரு காரணமா இருக்கு நம்ம பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து அதுல மேல் பக்கத்துல என்ன போட்டிருக்கு அந்த அட்டவணை வைக்கிறேன் அட்டவணையில என்ன போட்டிருக்கு வகுப்பாடைய திணிவு அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கேன் சரிதானே அப்ப இதுல எப்படி போகுது 10 10 அடுத்து 30 40 10 20 30 40 கீழே அதை பார்ப்போம்
கீழே இருக்கிறது 10ல ஸ்டார்ட் பண்ணுது அப்படிதானே? இப்படி இருக்கிறத நம்ம என்ன செய்யறது? இதான் இதுல உள்ள பிரச்சனை. அடுத்தது இது எப்படி செய்யலாம்? எனி ஐடியாஸ்? சுருக்கம். என்னம்மா? சுருக்கம். கேட்கலாமா? ஒழுங்கா சத்தமா கதைங்க. நீங்க இப்படி வீட்டை கைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தமா பேசுங்க. நீங்க சொன்னது விளங்கிடு. என்ன மைமுனா சொன்னது? சுருக்கம் போட்டு 10ன்னு போடணுமா சார்? சரி, சுருக்கம் போட்டு 10ன்னு நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல ஆயுதங்கள் எப்படி வரப்போகுது? ஒரு ஓர்டருக்கு தானே வரப்போகுது. இப்படியே வச்சுக்கொண்டு செய்யலாமா? நம்ம செஞ்ச பிரச்சனை வராதா? வரும், இடைவெளி வரும் சார். இதுல இடைவெளி வருமா? என் முதல் கொஸ்டின், இதுல இடைவெளி வருமாண்டதா? ஏன்னா நம்ம இதுல எப்படி குறிப்போம்? நான் சொன்னேன், இதுல எப்படி குறிப்போம்? எந்த வடிவத்துல வரும்? டானாவை பெரட்டி போட்ட மாதிரி வரும். அதாவது இப்படி போய் இப்படியே இதுல என்னென்ன எல்லைகள் வரும்? வடிவ திங்க் பண்ணி பாருங்க. முன்னாடி உள்ள கேள்வியும் பார்த்து சொல்லுங்க எப்படி வருது. இதுல என்னென்னலாம் போடும்? முதலாவது 10, அதுக்கப்புறம் 14, அப்புறம் 14, 19, 24. இதுல போடப்படுற பகுப்பாய்வு தொடக்கம் நான் என்னன்னு சொன்னேன்? இதுல போடப்படுற வகுப்பாய்வு தொடக்கம் முதலாவது வகுப்பாய்வு யாரா இருக்கும்? தந்திருக்கிறத வச்சுக்கோன்னா நம்ம கீழே போறோம். இதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் பிறகு சொல்லுவேன். சரியா? இப்போதைக்கு இதை அப்படியே படிங்க, ஒன்னும் யோசிக்கணும். அப்ப முதலாவது என்ன செய்யும்? லைட்டா இதை நெருக்கி போட்டு என்ன செய்வோம்? 10ன்னு போடுவோம். அப்ப அடுத்த எத்தனை ஸ்டார்ட் ஆகும்? அடுத்த எத்தனை? 10க்கு போடுவோம். 14. முன்னுக்குள்ள கேள்வியை பார்த்து பழகுங்க. அப்ப சரியாயிருக்கு. அடுத்தது என்ன? 19, அடுத்து 24, அடுத்து 29, 34, 39, 39. எப்படி நம்ம சொல்றோம்? இந்த ஆர்டருக்கு சரியா வரும். சரியா என்ன சொல்றது? இந்த விஷயத்தை நான் முன்னாடி உள்ள கேள்வியில உனக்கு அழகா வரைஞ்சி பண்ணேன் தானே. இதான் நம்ம அழகா அந்த இடத்துல புரிஞ்சு வச்சிருந்தா நம்மளால சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதுல என்னத்த குறிப்ப உண்டு? சரி, அப்ப இந்த விஷயம் முடிஞ்சா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போவோமா? எப்பயும் சொன்னேன், இதுல உள்ள திறன்மிடர்கள் பார்க்க தெரியுது. என்னோட வருது 3, 8, 16, 30, 39, 40. திறன்மிடரின் தொடக்கம் எதுவா இருக்கும்? திறன்மிடரின் தொடக்கம், திறன்மிடன் வளை வரையும்போது அதோட தொடக்கம் எங்க இருக்கும்? திறன்மிடன் வளை வளை வரையும் போது அதுல முதலாவது தொடக்கம் எங்க இருக்கு? பிள்ளை சொன்ன விஷயம் சரியா இல்ல? மிஸ் ஆயிட்டு மீடிரன். மீடிரன்ல வரும். பிள்ளை பச்சை பிள்ளை முதலாவது ஆயிடையிட கீழெல்லையிட. முதலாவது ஆயிடையில கீழல்ல தான் என்ன வரைக்கும்? திறன்மிடன் வளையில தொடக்கம். இது நான் சொன்ன நான் நோட்ஸா எழுதி வைங்க இல்லையா? எத்தனை பேர் எழுதி வச்சீங்க? 4 நான் எழுதினா 4 ஆசிகா எழுதுனியா? ஓ சார், எழுதுனா அதை பழக்க இல்லையா? மறந்துட்டேன். திறன்மிடன் வளையில தொடக்கம் எப்பயுமே எப்படி வரும்? முதலாவது ஆயிடையில கீழல்லையா இருக்கும். கீழல்லைன்னா மேல எழுதி காட்டிதான் தானே. அப்ப இந்த இடத்துல இங்க என்னன்னா ஸ்டார்ட் பண்ண போகுது. சரியா? முதலாவது பெருமதி 14க்கு எத்தனை இருக்கு? 3. அப்ப வழியா பாருங்க. இதுல இங்கன்னா சைபர்ல ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3.
சரியா? 4க்கு நேர் மேல எத்தனைன்னு குறிப்பீங்க? சரி 14க்கு நேர் மேல 3. சரி, அதுல உங்களுக்கு கோடு போட்டிருக்கா? அந்த பிடிஎஃப் ஒழுங்கா பிரிண்ட் எடுத்தீங்களா? இதுல டாக் பண்ணி ஓ சார். எடுத்தீங்கன்னா வந்துருக்கும் அதுல. அடுத்து 19க்கு இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? பிள்ளை ஒரு நல்ல புள்ள, நல்லா படிக்கணும்னு யோசிக்கிற பிள்ளை என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க. பென்சிலால அந்த கோட் அடிச்சு இல்ல வீட்டை கிராஃப் பேப்பர் பூச்சியா இல்லாட்டி கிழிஞ்சு போய் இங்க கிடக்கும் தானே மூளையில சித்திரா வரைஞ்சி தங்கச்சி கலர் இதால அடிச்சு அப்படி கிடக்கும் தானே வீட்டு ஓ சார். அதுல ஒரு ஸ்டிக்கர் தைச்சிட்டு வந்து அதுல கீழி பார்க்கலாம் தானே டக்குன்னு அடிச்சுட்டு கோடு 2 அடிச்சுட்டு. சொல்ற சரிதான், நான் பிள்ளையில என்ன சொல்றது? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஒருத்தர் சொன்னாதான் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்றோம். சரிதானே? சொன்னாதான் அடைய வீட்டை சரி உண்மையா சொல்லுங்க, வீட்டை கிராஃப் ஷீட் இருக்கு தானே புக் எடுக்கு. ஆனா நமக்கு அதை எடுத்து யோசனை வரல தானே? வந்துச்சா? இல்ல சார். ஏன் வரல அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நமக்கு யாராவது ஒரு நல்லது சொல்லும் போது அது நல்லது அப்படின்னு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம். நம்மளும் கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம். சரிதானே? அடுத்து 19க்கு என்ன பெருமதி இருக்கு? பிரமிடுறேன் இதுல இருக்கிற திணிவெல்லாம் என்னத்துல இயக்க போகுது? கிலோ கிராம்ல இயக்க போகுது. அதாவது 19 கிலோகிராம் ஆயிக்கும் போது அந்த 19 கிலோகிராம் எத்தனை விவசாயிகள் கொண்டு வந்துப்பாங்கன்னா 19 குறைவா எல்லாத்தையும் 8 விவசாயிகள் கொண்டு வந்துப்பாங்க. அதாவது இங்க 5ஐயும் 3ஐயும் கூட்டி 8ன்னு போட்டுருக்காங்க. பிள்ளை இதுல வந்து சொல்லப்படுற பெருமதிக்கு குறைவானதை நம்ம இதுல குறிக்க போறோம். சரிதானே? அப்ப இங்க 19 வரும்போது எத்தனை பேர் வருவாங்க? மொத்தமா 8 பேர் வரப்போறாங்க. அப்ப 8 எங்க வரும்? கிட்டத்தட்ட இதுதான் வந்து ஓகேயா? சரியா? ஓரளவுக்கு நான் குறிக்கிறேன். அதே மாதிரி அங்க அடுத்த 24க்கு எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர்? 16 பேர். 16ண்டா இந்த கிட்ட வரப்போ. சரியா? எல்லாம் எதுக்கு நேரம் ஆயிக்கும்? அது நம்ம போட்டிருக்க ஐடிகளுக்கு நேர்மையிடம் வந்து அந்த அழகா பார்த்து கொள்ளுங்க. விலங்காட்டி அழகா கேளுங்க இந்த விஷயம். அடுத்த 29. அப்ப 29 சொல்றது என்னது? கிலோகிராம். அப்ப 29 வர இடத்துல திறன்புடன் 29 30. இதெல்லாம் போயிட்டு கண்ணால பாக்குறது 30 பாருங்க. என்ன சரியா? அதே போல அடுத்து 34க்கு 39. 34க்கு சரியா? 39. 39க்கு அதே போல 39க்கு 40. 40. இப்ப என்ன செய்வோம்? இது எல்லாத்தையும் அப்படியே அடிமட்டம் வச்சு நினைக்கணுமா? யாரோ ஒரு ஆள் நீங்க அடிமட்டம் வச்சு அனுப்பியிருந்தீங்க. யாரு? தினிஷிகாவா? யார நீங்க அனுப்புனது அடிமட்டம் வச்சு? அடிமட்டத்தார ஃபுல்லா போர் அடிச்சாரு. யாரோ அடிமட்டத்தை வச்சு நீங்க அனுப்பியிருந்தீங்க. நீ சுவரா நினைவில்லை. நீ அடிமட்டத்தால அடிச்சு வச்சிருந்தீங்க. அடிமட்டத்தால அடிக்கப்படாது. இதெல்லாம் அடிக்கணும். அடிமட்டை யூஸ் பண்ணாம சரி. அடுத்து டிபெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சிலால போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவு டாக்கா போடாமலும் ஓரளவுக்கு இதா போடாமலும். புஷ்ரா நீ போட்டது மாதிரி இல்ல. சரியா? புஷ்ரா தானே கண்ணுக்கு விளங்காம போட்டது. இது ஓகேயா? இப்ப இது கீற வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே ஆயிட்டு. இது கீற வரைக்கும் அது ஓகே ஆனாது. பயத்தோட சொல்லுவோம். இதுல நான் உங்களுக்கு இப்ப குறிக்கிற எல்லாம் சொல்லிருக்கீங்க. இதுலயும் சில பிரச்சனை இருக்குது. அது எப்படிங்கிற விஷயத்த நான் பிறகு வர கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். அவசரம் இல்லை. இதுலயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனா நான் அதை பத்தி ஒன்றும் கதைக்கல. அது நமக்கு இப்ப தேவையில்லை.
இப்போதைக்கு நமக்கு இங்க எல்லாம் குறிக்கிறதா மெயினான மேட்டர் அப்படின்ற செய்யுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போமா. அடுத்த வாசிங்க. சர்வா வாசி. சொன்னா சர்வா போயிட்டா. அது சொன்னா வலையை பயன்படுத்தி காலனை இடைவீச்சை காண்க. காலனை இடைவீச்சுன்னா என்ன செய்யும்? Q3 ல இருந்து Q1 கழிக்கணும். Q3 ல இருந்து Q1 கழிக்கும். அதாவது காரணிகள் அப்படின்னா இது எப்படி குறிப்போம் அப்படின்னா Q1 அப்படின்னா என்னது? முதலாம் காரணை. ஒன்று போட்டு என்ன செஞ்சிட்டீங்க? 1/4. முதலாம் காரணம் எப்படி காணும்டா? 1/4 தர ஏன் இது வந்து கூட்டமாக்கப்பட்டதா கூட்டமாக்கப்படாததா? கூட்டமாகப்பட்டது. கூட்டமாகப்பட்டது. தகவல் போடுறதா நம்ம? இல்ல. அப்ப இதான் நமக்கு வரும். அப்ப அங்கட ஆம் வீட்டுல போட்டு வச்சு கொடுங்க. தப்போ சரியோ போட்டு வைங்க. அதே மாதிரி Q2னா என்னது? இரண்டாம் காரணிக்கு இன்னொரு பேர் என்ன? இடையன். அதுக்கு என்ன சமன்பாடு? n/2. 1/2 தர என்ன? 2. எப்படி? இப்ப நான் அப்ப செஞ்சதுல n/2 போட்டேன். இந்த எண் யாரோட பேருக்கு போடும்? இந்த ஒன்னோட பேருக்கு போட போகுது. அப்ப n வரப்போறதுக்கு இல்ல, n/2 வரப்போகுது. அப்ப முதலாம் காலனை n/4, இரண்டாம் காலனை n/2. அதே மாதிரி Q3 என்னது? 3/4 தரையன். மூன்றாம் காலனை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா Q3 சமன் 3/4 தர எண்ணாம். இதுல உண்மை வடிவம் எப்படி வரும் அப்படின்னா இதை எப்படி எழுதிருப்பீங்க? 4 மேல் 2 எழுதிருப்பீங்க. 4 மேல் 2 நம்ம எப்படி போடுறோம்? சுருக்கி 1/2 போடுறோம். சார் போர்ட் கிளியர் இல்ல சார். போர்ட் கிளியர் இல்லையா? அப்ப 4 மேல் 2 போடும். அதுக்கு தான் என்ன செய்யறது? சுருக்கி 1/2. ஏன்னா இதுல சமோடு 1/2. அப்ப தியரி பார்ட் ஓகே. இந்த தியரி பார்ட் ஓகே. இதுல காலனை இடைவீச்சு தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? காலனை இடைவீச்சு. காலனை இடைவீச்சுனா Q3க்கு காண்ற விடையில இருந்து Q1க்கு காண்ற விடை என்ன செய்யணும்? கழிக்கணும். இதுல போடுற குறி தெரியுதா? கழித்தல் குறி, கழிக்கணும். அப்ப முதல்ல நம்ம என்ன செய்வோம்? Q3 காணும். Q3 காண்றதுக்கு என்ன செய்வோம்? Q3 என்ன? மூன்றாம் காலனை. மூன்றாம் காலனிக்கான சமன்பாடு என்ன? 4/3 தரையன். என்ன? ஈட்டுன்னு வரும். சரி, 3/4 போடுவோம். என்ன அப்படின்னு சொல்றது என்னது? மொத்தம் மொத்த எண்ணிக்கை. சரி, யார் இந்த இடத்துல இருக்குது? மொத்த விவசாயிகள எண்ணிக்கை. மொத்த விவசாயிகள எண்ணிக்கை எத்தனை? 40. 4 வெட்டின ஒரு முறை, 40 4 வெட்டினா 10 முறை. 10 தர 30. 30 போடாட்டி இந்த 30 கொண்டு வந்து நீ என்ன செஞ்சிருவா? இதுல போட்டுருவா. இதுல 30 கொண்டு வந்து போடணும். இல்ல, இதுல கிடைச்சிருக்கிறது 30வது ஈட்டு. அப்படின்னா 30வது விவசாயில என்ன வரப்போறாரு? இங்க மூன்றாம் காரணியா வரப்போறாரு. அப்ப 30வது விவசாயி இப்ப எப்படி தேடுவோம்? திறன்மடன்ல எங்க போவோம்? 30க்கு போவோம். 30க்கு போயிட்டு ஸ்டாரை போட்டுக்கோம். ஸ்டார் நான் போடுறது உங்களோட லேசுக்கு சொல்றேன். இப்ப என்ன செய்வீங்க? நேரா அப்படி இங்க வருவீங்க. ஆல்ரெடி 30 பெருமதி குடிச்சுதான் நினைக்கும். அப்ப லேஸ். அப்ப எத்தனை நினைக்கும்?
30 இருக்கும்போது எத்தனையா இருந்துச்சு கிலோகிராம்? 29. 29. 29 என்னவா வருது இந்த இடத்துல? 29. இந்த 29 எப்படி கண்டுபிடிக்க இந்த விலை தானே? ஓகே. இப்ப கழித்தல். ஓ சார். இப்ப நான் என்னத காணப்போறோம்? Q 1 காணப்போறோம். Q1 என்னதுமா? முதலாம் காரணி. அப்ப 1/4 தர என்ன? அப்ப 1/4 தர மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 40. 4 சுருக்குனா ஒரு முறை, 40 4 சுருக்குனா 10 முறை. அப்ப எத்தனை வரும்? 10ஆம் ஈட்டு. ஈட்டு. அப்ப என்ன செய்வீங்க? ஈட்டு எங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். திரள்முடன் வளையில பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுங்க. ஈட்டு எங்க பார்ப்போம்? திரள்முடன் வளையில பார்ப்போம். அந்த விஷயத்தை விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கொஸ்டின் லேசா வந்துடும். அப்ப இதுல பாருங்க 10க்கு என்ன செய்வீங்க? இப்படியே போவீங்க. 10க்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? பெருமதி குறிச்சிருந்தோமா? 10க்கு ஏதாவது பெருமதி வந்துச்சா? ஓ சார். இல்ல 10 வரல இடாத திரள்முடன்ல. வரல. 10ல 8 வந்துரு சார். இல்ல 10க்கு 8 வராது. வெளியே பாருங்க. இங்க 8க்கு அப்புறம் 16 தானே வருது. அப்ப கரெக்டா அடிமட்டத்தை வச்சு அடிங்க. எத்தனை வருதுன்றது அழகா பார்த்து சொல்லுங்க. இது வெட்டு பெற்ற பிறகு அப்படியே கீழே வந்தீங்கன்னா 19 தாண்டி ஒரு பெருமதி வரும். என்னடா அழகா பார்த்து சொல்லுங்க. சார் 21 இல்லாட்டி 20 கிட்ட வருது சார். 20 வரும். 21 20. எனக்கு தெரிஞ்சு 20 வரும் தான் நான் நினைக்கிறேன். 20 தான் சார் வருது. 20 என்ன சார். பிரச்சனை இல்ல. உங்களுக்கு 21 20 வாரத்துக்கு என்ன ரீசன் சொல்லுங்க. எந்த ரீசன் ஆன ஒழுங்கா நீங்க தடிப்புன்னு இருக்கு தானே இதுல வரைஞ்சது. வடிய யோசிச்சு பாருங்க. உங்களோட கோடுல தடிப்பு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அது 1க்கு சமனாகி தானே பாக்குறதுக்கு. அது குட்டி பட்டிட்டதுக்கு சமனா வரும். நீங்க வரைய அதனால என்ன செய்யறது? அந்த பெருமதி மாறுறது. சோ இந்த இடத்துல எப்படி ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறது தானே இந்த 29 ஷுவர். 29 மாறும் எப்படியும் 29 கன்ஃபார்ம் தானே. 29 மாறுறது சான்ஸ் இல்லையா? இல்ல. 29 மாறாது. ஆனா இந்த இடத்துல என்னெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு? 1க்கு ஒரு ஆளுக்கு 20 வந்துருச்சு. இப்ப நமக்கு இதுக்கு என்ன விட போட்டிருக்கோம்? 20 போட்டிருக்கோம். கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 9. 9 என்ன வரைக்கும் காலனி இடைவெளி. அல்லது இன்னொரு விடையும் கொடுத்திருப்பான். எப்படி? இடம் இல்லாத எழுதுறேன். அல்லது இன்னொரு விட எப்படி கொடுத்திருப்பான்? 29ல இருந்து உங்களுக்கு எத்தனை 21 கழிச்சு 8 வரும். எத்தனை விட கொடுத்திருப்பான்? 2 விட. ஒருவேளை இதுவும் சரியா வராம வேறொரு ஆன்சர் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை 28 இல்லாட்டி 30 வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை ஆன்சர் வந்திருக்கும்? 3 4 ஆன்சர் தருவோம். சரி, அதனால நீங்க உதவி பண்ணாம வாயை பொத்திக்கிட்டு செஞ்சு சரியா செஞ்சீங்கன்னா விட சரியா வந்துருக்கும். ஓகே ஓகே சார். ஒரு 20 21 அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வாரம் மாதிரி செய்யுங்க. அதே பெட்டர். அடுத்த என்ன கேட்டிருக்குமா? இது ஓகே தானே எல்லாருக்கும்? அழகா விஷயம் இந்த பாடம் கட்டாயம் நீங்க எத்தனை முறை ரெக்கார்டிங்க பார்க்கணும்? 2ல இருந்து 3 முறையா ரெக்கார்டிங்க திரும்ப அந்த விஷயத்தை வடிவ மண்டைக்கு ஏற்றி கொள்ளுங்க. இப்படியும் விலங்கல் அப்படின்ற போது ரெக்கார்டிங் அழகா பார்த்து போட்டு விலங்கல் அப்படின்னா இந்த ஒருக்கா மெசேஜ் போட்டு கேளுங்க. நான் சொல்றேன். சரியா? என்ன மின்ஹா? இல்ல சார், தெரியாம இதாகிட்டு. தெரியாம விளையாண்டியா கையால முடியாது? இல்ல சார், தெரியாம. அடுத்த சொல்லுங்கம்மா. அடுத்த கொஸ்டின் இருக்கா? முடிஞ்சா வாசியா சொன்னா. குறைவாக மரக்கறிகளை கொண்டு வந்த 20 விவசாயிகளிடம் குறைவாக மரக்கறிகளை கொண்டு வந்த 20 விவசாயிகளிடம் வரி அறவிடப்படவில்லை எனின் எத்தனை கிலோகிராமிலும் குறைவாக கொண்டு வந்த விவசாயிகள் வரி அறவீட்டிலிருந்து விலக்கப்பட்டிருப்பார்கள். இப்ப இதுல வரி அறவிட போறாங்கன்னா 20 விவசாயி குறைவான கிலோகிராம் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவது தரவு என்ன சொல்லியிருக்கான்? வடிவ மண்டைக்கு எல்லாரும் முதலாவது தரவு என்ன சொல்லியிருக்கு? 20 விவசாயிகளுக்கு வரி அறவிடப்படவில்லை. 20 விவசாயிகள் வரி அறவிடப்படவில்லை. அப்ப அவங்க குறைவான அளவு கிலோகிராம் தான் வச்சிக்காங்க, இல்லாட்டி கொண்டு வந்திக்காங்க. ஓகே
எத்தனை பேர் குறைவானதை கொண்டு வந்திருக்காங்க? 20 பேர். 20 வரும் 20 பேர் குறைவானதை வச்சுட்டு இருக்காங்க. அந்த 20 பேர்ட்டையும் வரி அறுவடைப்படுவாங்களா? இல்ல. அப்ப இந்த விஷயம் கிளியர் தானே? அப்ப இதெல்லாம் எங்க போய் பார்ப்போம்? விவசாயிகள் எண்ணிக்கை எங்க கலைப்பாங்க? எல்லாம் போய் பார்க்கணும். அப்ப 20 பேருக்கு என்னவா அந்த இடத்துல வரி அறவிடப்படையில. ஏன்னு சொல்லுங்க, இந்த 20 தான் பொய்ந்து அடிக்க போகுது. இதை தாண்டி வர்ற ஒவ்வொரு ஆக்களும் தான் 21வது ஆள். 21வது ஆளுக்கு வரி அறவிட்டிருப்பாங்களா இல்லையா? உங்களுக்கே தெரியும், இது ஒரு கூடுற மெத்தட்லாம் வருது. அதால முதல் 20 பேருக்கு வந்து வரி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 20 பேர் அப்படியே போடுங்க. 20க்கு எத்தனை பேர் மாதிரி நமக்கு தெரியுமா? தெரியாதானே? நீங்க தான் பார்த்து சொல்லணும். 20க்கு எத்தனை போட்டுச்சு? இருபதுல அப்படியே கோட் அடிச்சுட்டு போங்க. அடிமட்டம் வச்சு அடிங்க. அடிமட்டத்தை இதுல கோட் அடிச்சு போட்டு திரும்ப சரியா அடிமட்டத்தை வச்சு அடிங்க. ஏன்னா இல்லாட்டி நேரா நீங்க இதுல பார்க்கும்போது உனக்கு சான்ஸ் இல்லை. அந்த கிராஃப் ஷீட் மாதிரி எத்தனை வந்துச்சு? ஒரு 26. அப்ப இந்த 26 அப்படின்றது என்னது? திணிவு தானே. அப்ப 26 கிலோகிராம். அப்ப 26 கிலோகிராமுக்கு குறைவா கொண்டு வராங்கன்ற வரியார விடுவாங்களா? இல்ல. அப்ப 26 கூடவா கொண்டு வராங்கன்ற வரையற விடுவாங்க. 26 தான் என்னவா இருக்கு இந்த கேள்விக்கான? என்னவா இருக்கு? வடையா இருக்குமா? 26 என்னன்னு போடணும்? கிலோ கிராம். ரைட்டா? இதான கேள்வி. கேள்வி ஒரு இன்னொரு வாசி இருக்கும். குறைவாக மரக்கறிகளை கொண்டு வந்த 20 விவசாயிகளிடம் வரி அறவிடப்படவில்லை எனின் எத்தனை கிலோகிராமிலும் குறைவாக கொண்டு வந்த விவசாயிகள் வரி அறவீட்டிலிருந்து விலக்கப்பட்டிருப்பார்கள்? சரிதானே? டன்னா? அப்ப இதுல நமக்கு ஒரு ஷார்ட் விஷயம் ஒன்று தெரியுது. இப்ப இந்த கேள்வி மொத்தம் எத்தனை 4 இருக்கு. 4க்கும் செஞ்ச 5 மார்க்ஸ் தான் கிடைக்கும்னு எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஒரு ட்ரை பண்ணி சும்மா இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க மனசார. திரள் மீடியன் குறிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். திறன்முடன் குறிக்கிறதுக்கு மொத்தமா திறன்முடன் குறிக்கிறதுக்கு அவங்க 2 மார்க்ஸ் வாங்கி வரையறதுக்கு 5 மார்க். வரையறதுக்கு 2 கொடுக்கணும். அது ஓகே. சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கொடுக்கலாதா சார்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கா? அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்தீங்க. காலனை இடைவீச்சு காண்றதுக்கு சார். ஸோ வந்து எப்படி கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் 1 1 1 கொடுக்கலாம். அப்படிதான் இல்ல அப்படின்னா இப்ப நான் போட்டது இப்படித்தானே. சப்போஸ் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அவன் வந்து இது கொண்ட கொடுத்துட்டு கால் இடைவெளி காண்றதுக்கு எத்தனை கொடுத்துக்கலாம்? 2 கொடுத்துக்கலாம். சரிதானே? அப்படி சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதனால வந்து உங்களுக்கு எப்ப படிச்சாலும் ஃபைனல் பீஸை ப்ரொஜெக்ட் செய்யும் போது நம்ம வந்து அந்த விஷயங்களை என்ன செஞ்சுக்கொள்வோம்? ஒவ்வொரு கொஸ்டின் செய்யும் போதும் அதுல மார்க்ஸ் எப்படி போகும், என்ன மாதிரி வரும், எப்படி போறது நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். சோ முடிச்சுக்கொள்ளுமா இந்த கொஸ்டினை? சொல்லுங்க ஹப்சா. அந்த 26 கிலோகிராம்னா அந்த மதிப்பிட்ட பெருமானம் வரும், இல்லாட்டி 26 27 26 கிலோகிராம் அப்படின்றதுமா ஒரு மினிமம். அதாவது இந்த 26க்கு குறைவா கொண்டு வர இந்த விவசாயிட்டேந்தும் வரி அறவிடப்படாது. 27 ஒரு ஆள் கொண்டு வந்தீங்கன்னா வரி அறவிட்டுருவாங்க தானே. அதெல்லாம் அந்த சரியான கரெக்டான பாயிண்டை கேட்கிறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு மேல வந்து எல்லாத்தையும் வரி அறவிடுவாங்க. அதான் முதல் 20 பேரை நம்ம எடுக்கிறோம். நினைட்டா? ஏன்னா இங்க வந்து கூடுற மாதிரி தானே நம்ம இதை கீறோம். சரியா? நினைத்தானே? ஒவ்வொரு விவசாயிகள கிலோகிராம் என்ன செய்யுது, ஒவ்வொரு விவசாயம் கொண்டு வந்த கிலோகிராம் ஒவ்வொரு ஆவரையும் கூட்டிக்கிட்டே போகுது. முதல்ல 10 தொடக்கம் 14 கிலோகிராம் கொண்டு வந்தாங்க 3, 15 தொடக்கம் 19, 8 இப்படியே கூடிக்கொண்டு போனதால நம்ம ஓர்டருக்கு வச்சிருக்கோம். முதல் 20 பேர் வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்களோ அதை வச்சுக்கொண்டு வரி விலக்கு எவ்வளவு அந்த கிலோகிராம் ஸ்டார்ட் ஆகுது அதை ஈஸியாக கண்டுபிடிச்சு. பெரிய கஷ்டம் இல்ல.
அதுல இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களும் கொஞ்சம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுல இருக்கிற மெயினான விஷயம். சரிதானே? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓ சார். தெரியுங்களா? சார். அடுத்த இடத்துல சாப்பிட்டு படிச்சிருப்பீங்க. இல்ல. உங்களுக்கே சாப்பிட்டு அப்பதான் தூக்கம் வரும். சரி, ஓகே, நானும் முடிச்சுக்கிறேன். சரியா? இப்போ நாளைக்கு நைட்டுக்கு கிளாஸ்ல சந்திப்போம். நாளைக்கு கட்டாயம் வாங்க, பேப்பர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ஓகே, பாய், குட் நைட். பாய் சார். பாய் 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 பாய். நூரா பாய். பாய் சார். பாய் பாய். தேங்க்யூ சார். வெல்கம். பாய் சார். பாய் பாய் சார். ஜஸாக்கல்லாஹ். பரக்கல்லாஹ். நிஃப்ரா விளங்கிச்சா? நிஃப்ரா 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 நீங்க தான் சார். ஃபுல்லா ஓகேயா? விளங்கிச்சா? விளங்காட்டி எனக்கு மெசேஜ் போடுங்க. ஆ ஓகே.